இறந்துட்டாரு. அவரோட ஜனாசாவை எடுத்துட்டு எல்லாரும் வெளியில அடக்கம் பண்றதுக்காக வீட்டுல இருந்து வெளில வராங்க. திடீர்னு அப்போ மழை வந்துருச்சு. எல்லாரும் அந்த மழையில அந்த ஜனாசாவை வெளியில வாசல்லே வச்சுட்டு ஜனாசாவை கவரால கவர் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் வீட்டு வாசல்ல வந்து மழையில நினையாம உள்ள பூந்துக்கிறாங்க. ஜனாசாவாயிட்டு அவ்வளவுதான் வாழ்க்கை. சில நிமிஷத்துக்கு முன்னாடி யாருக்காக எல்லாரும் அழுதாங்களோ அவர் தனியா இருக்கிறாரு. எல்லாரும் அவங்கள காப்பாற்றி கொண்டாங்க மழையில இருந்து. யாரும் அவரை நேசிக்கல அப்படிங்கறதுலாம் கிடையாது. அவ்வளவுதான் இந்த உலகத்தோட வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மரணம் அடைந்த ஒருவரை 3 விஷயங்கள் பின்தொடரும். அவரோட குடும்பம், அவரோட செல்வம், அவர் சேர்த்து வச்ச நல்ல செயல்கள். அதுல குடும்பமும் செல்வமும் திரும்பி சென்றோம். அவர் செஞ்ச நல்ல செயல்கள் மட்டும்தான் அவர் கூடயே இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, குடும்பத்தை நேசிங்க, கவனிங்க, அவங்களுக்கான உரிமையை நிறைவேற்றி கொடுங்க. ஆனால் ஒரு நாள் உங்களோட நீங்க செஞ்ச நல்ல செயல்கள் மட்டும்தான் துணை இருக்கும். நம்மளை தயார்படுத்திக் கொள்ள நம்ம மறக்க கூடாது அந்த தருணத்திற்காக. ஏன்னா சில நாட்கள் கழிச்சு நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையும் அது பாட்டுக்கு எப்பவும் போல தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம மட்டும் அல்லாஹ்வோட முன்னா நம்மளோட பதிலோட அல்லாஹ்க்கு முன்னாடி நிக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக நம்ம தயாராகும். மறுமை உலகிற்காக இந்த உலகத்திலேயே நம்ம நல்ல விதமா தயாராகும். நல்ல அமல்களை செய்வோம், நல்ல செயல்களை செய்வோம். நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.